இதே சமுத்திரம் என்று கூட நாங்கள் சில வழிகளில் படித்தாலும் கூட இது ஒரு பாரம்பரிய கடல். அந்த சொல்லுக்கு அடைமொழியே இருக்கின்றது. இது பாக்கு நீர்மை என்று சொல்வோம். ஆனால் இதை எல்லைகளை குறிப்பிடும் போது பாரம்பரிய கடல். யாருடைய பாரம்பரியம்? இந்த மக்களுடைய வாழ்கின்ற மக்களுடைய 2 கரைகளிலும் வாழுகின்ற மக்களுடைய பாரம்பரியம். எனவே இந்த கடலை பற்றி பேசும்போது, இந்த இடத்தில் பேசும்போது நாங்கள் அந்த பாரம்பரிய கடல் என்று சொல்லும்போது அந்த சமூகத்தோடு இணைத்துத்தான் பேசுகின்றோம். அங்கு சமூகத்தோடு இணைத்து பேசுவது என்பது அந்த சமூகத்தின் வாழ்வியலோடு தொடர்பட்டது. கடல் என்பது வெறுமனே ஒரு உலகத்திற்கெல்லாம் பொது பண்டம் என்று சொன்னால் அதன் முதன்மையானது கடல். ஏன்னு சொன்னால் அந்த நீருக்கு நாங்கள் தடை போட முடியாது. அந்த நீருக்குள் வாழ்கின்ற உயிரினங்களுக்கும் தடை போட முடியாது. அது பயணித்துக் கொண்டே இருக்கும். இந்த 5 மாகண்டங்களை சுற்றியோ அல்லது எல்லா இடத்தையும் சுற்றியும் அதை நாங்கள் தான் எல்லைகள் போட்டு வைத்திருக்கின்றோம். பசிபிக் சமுத்திரம், இந்து சமுத்திரம், அட்லாந்திக் சமுத்திரம், வட சமுத்திரம், தென் சமுத்திரம் என்று நாங்கள் கற்பனையில் கோடு போட்டிருக்கின்றமே தவிர சமுத்திரங்கள் தங்களுக்குள் கோடு போட்டது கிடையாது. அதற்குள் வாழ்கின்ற மீனும் கோடு போட்டது கிடையாது. அந்த மீனை தேடி ஓடுகின்ற மீனவனும் கோடு போட்டது கிடையாது. கடலோடியும் கோடு போட்டது கிடையாது. எங்களுடைய வசதிக்காக நாங்கள் போட்டவைகள் தான். ஆனால் வசதிக்காக கோடு போட வருகின்ற நாங்கள் இப்பொழுது என்ன செய்கின்றோம் என்றால் அந்த கடலின் வளங்களை அபகரிப்பதற்காக நாங்கள் உரிமை கொண்டாடுகின்றோம். இதுதான் மிகவும் ஆபத்தானது. இந்த நீல பொருளாதாரம் என்ற வார்த்தை முதலில் அறிமுகப்படுத்தினவர் பவுலி என்பவர். அறிமுகப்படுத்தும் போது 100 இனோவேஷன், 100 முயற்சிகள் கூடாக 100 மில்லியன் ஜாப்ஸ், 100 மில்லியன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், மிக கோடான கோடி செல்வம் இதுக்குள் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு பெரிய சிந்தனையை விதைத்தார். அதை பற்றி பிடித்துத்தான் இந்த விடயங்கள் எங்கால் தொடர்கின்றன. ஆனால் இதை பற்றி பிடித்த உரித்தாளிகள் யார் என்று சொன்னால் உண்மையான உரித்தாளிகளான சாதாரண மக்களிடமிருந்து இந்த கடலின் வளமும் கடலை பாதுகாக்கின்ற பொறுப்பும் அபகரிக்கப்பட்டு போயுள்ளது. இன்று பல்தேசிய கம்பெனிகள் இந்த கடலின் வளங்களை அனுபவிப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டே இருக்கின்றன. இந்த கடலில் இருந்து எவ்வாறு மின்சாரம் எடுக்கலாம், பேட்டரி இல்லாமல் எவ்வாறு மின்சாரம் எடுக்கலாம், கடலில் இருந்து எவ்வாறு வளங்களை நாங்கள் எடுக்கலாம், எவ்வளவு செல்வங்களை சேகரிக்கலாம் என்று இந்த பல்தேசிய கம்பெனிகள் உலகம் தழுவியதாக. அவர்களுக்கு எல்லைகளே இல்லை. இந்த பல்தேசிய கம்பெனிகளுக்கு எந்தவித எல்லைகளுமே இல்லை. அவர்கள் எல்லோரும் ஒரு கூட்டாக செய்கின்றார்கள். உலகத்தை ஆளுகின்ற ஒரு சர்வதேச அரசாங்கமாக அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். உலகத்தை சுரண்டுவதற்காக அவர்களது நோக்கம் உலகத்தின் வளங்கள் எல்லாவற்றையும் சுரண்டுவது, தங்களோட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது, அவற்றை பணமாக்குவது, அந்த பணத்தை வேறெங்கோ கொண்டை முதலீடு செய்வது, இவ்வாறு மணிக்குளம் இருக்க முடியாதாக இந்த பூமியை மாற்றுவது, பின்பு காற்றையும் காசாக்குவது. இப்பொழுது நீரை காசாக்கி இருக்கின்றார்கள். எங்களிடம் நீர் இருக்கின்றது, தேவைக்கு மேலதிகமாக நீர் இருக்கின்றது. இந்த நீரில் மண்ணுக்குள் போய் வடிகட்டி மீண்டும் ஒரு சிறந்த நீராக வருகிறது. அப்படி இருந்தும் நாங்கள் இறங்கி போட்டில் நீர் வாங்கி குடிப்பதற்காக பயமுறுத்தப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று கடல் வளமும் தான். இதெல்லாம் எவ்வளவு பாருங்கள், எவ்வளவு அலையற்ற கடலாக இருக்கின்றது, எவ்வளவு ஆழமான கடலாக இருக்கின்றது, அதற்குள் எவ்வளவு வளம் இருக்கின்றது. ஆனால் அந்த வளங்களை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றோம். இந்த நீல பொருளாதாரம் பற்றிய இன்றைய விவாதம் முதல் மிகப்பெரிய கோலாகலமான ஒரு விடயமாக பேசப்பட்டு வந்தது. இந்த நீல பொருளாதாரம் சொல்லி இந்த கடலின் வளங்களுக்கு ஊடாக எவ்வளவு பெரிய தொழில் முயற்சிகளை உருவாக்கலாம், எவ்வளவு காற்றாலைகளை கடலுக்குள் போடலாம், கடலில் இருந்து எவ்வளவு மின்சாரத்தை எடுக்கலாம், கடலில் இருந்து எவ்வளவு கனிமங்களை உருவாக்கலாம், அதன் மூலம் எவ்வளவு காசாக்கலாம் என்று சொல்லி பேசப்பட்ட விடயம் இப்பொழுது உலகின் பேசுபொருளின் ஒரு தலைகளாக மாற்றப்பட்டுள்ளது. நீல பொருளாதாரம் என்பது எந்த அளவிற்கு கரையோர மீன்பிடி சமூகத்தினுடைய பொருளாதாரமாக பயனளிக்கின்றது விவாதம் என்று உருவாக்கப்பட்டுள்ளது. இன்னொரு மிகப்பெரிய கேள்வி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நீல பொருளாதாரத்துக்கும் கரையோர மீன்பிடி சமூகத்துக்குமான உறவு எங்கே இருக்கின்றது சொன்னால் அந்த உறவு முற்றாக அறக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த கரையோர வளங்களை எல்லாம், கரையோர வளம், கரையோர கடல், ஆழ்கடல், தொலைதூர கடல்,
இந்த வளங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆளுவதற்கு என்று சொல்லி இன்று பல்தேசிய கம்பெனிகள் போட்டி விட்டுக் கொண்டே இருக்கின்றன.